மேஷம் முதல் மீனம் வரை 12 லக்னத்தில் பிறந்தவரையும் புகழ் கொண்ட நபராக மாற்றக்கூடிய மகாதசை எதுன்றது தான் இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். பொதுவாக இயற்கை சுபர்களாக குரு சுக்கரனை சொல்லி இந்த 2 கிரகங்களும் ஒரு செல்வந்தராக்கும் சமூகத்தில் ஒரு கௌரவ பெயர் புகழை கொடுக்கும்ன்ற ஒரு பொதுவான விதி ஜோதிடத்தில் உள்ளது. ஆனால் ஒவ்வொரு ஜாதகர்களுக்குமே இந்த திசைகள் தான் அந்த கௌரவ பெயர் புகழை கொடுக்குமானா கண்டிப்பாக கிடையாது. ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஒரு ஒற்றை ஆதிபத்தியமாக 3ஆம் ஆதிபத்தியம் சொல்லப்பட்டுள்ளது. அதனுடைய அதிபதியினுடைய காலகட்டம் இந்த பெரும் யோகங்களை செய்யும், புகழை தருன்றது தான் விதி. அந்த அமைவில் மேஷம் முதல் மீனம் வரை 12 லக்னத்திற்கும் அந்த தசை எந்த தசை, அந்த கிரகம் யாருன்றதை தெளிவாக பார்க்கலாம். பதிவிற்கு முன்பு நாம் எப்பொழுதுமே வலியுறுத்தக்கூடிய செயல், எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு மனித வாழ்க்கையை பிறரோடு ஒப்பிடுவது ஏற்புடையதல்ல. ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் தசாபுத்திகளின்படி தான் பலனை அனுபவிக்கிறார். ஒரு ஜாதகத்தில் யோக தசை வருதுன்னா வாழ்க்கையில் வெற்றி மிக எளிதில் கிடைக்கும். அதே ஆகாத தசை நடக்குதுன்னா எவ்வளோ முயற்சியை மேற்கொண்டாலும் எவ்வளோ பெரிய செல்வந்தராக இருந்தாலுமே சிரமங்கள் இருக்கும்ன்றதை உறுதிப்படுத்துகிறோம். அந்த வகையில் ஒரு ஜாதகர் மேஷத்திலே ஜனனிச்சிருக்கிறாருன்னா ஆகாத கிரகம்னு புதனை வரையறுத்தாலும் புதன் தான் ஒரு மனிதனுக்கு, அதாவது மேஷ லக்ன ஜாதகருக்கு புகழை தரக்கூடிய கிரகம். புதன் திசை கண்டிப்பாக புகழை தரும். இது எப்போ கூடுதல் புகழை தரும்னா புதனோடு ஸ்தான பலத்தை இழக்காமல் சூரிய பகவானோ அல்லது செவ்வாய் பகவானோ தொடர்பில் இருக்கிறது, அல்லது குரு பகவான் தொடர்பில் இருப்பது. சூரிய செவ்வாய் குரு இது 3ஓட தொடர்புகள் ஏதாவது ஒன்றோடு இருந்து அந்த 3 கிரகங்களில் ஒன்று வலுத்து இருந்தால் புதன் தசையில் புகழ் கிடைக்கும். புகழ் தரக்கூடிய திசைன்னா அது புகழ் திசையில் தான் பெரும்புகழை புதன் தான் கொடுக்கணும். ரிஷபத்திலே பிறந்தவருக்கு புகழ் கொண்ட மனிதராக ஒரு ஜாதகர் விளங்கணும். ரிஷபத்தில்னா கண்டிப்பாக சந்திரன் தொடர்பு கொண்டால் அல்லது சந்திர திசைகளில் அவர் புகழ் கொண்ட நபராக மாற்றுவார். அந்த புகழ் கொண்ட நபராக மாற்றுறதுக்கு புதனோ சனியோ ஸ்தான பலத்தோட தொடர்பில் இருக்கணும். மிதுன லக்னத்திலே பிறந்தவருக்கு சூரிய திசை அல்லது சூரியனோடு தொடர்பு கொண்ட திசை புகழ் கொண்ட நபராக மாற்றும். அதற்கு அந்த மிதுனத்தில் பிறந்தவருக்கு சுக்கிர சனி தொடர்போட ஸ்தான பலத்தை இழக்காமல் இருக்கணும். இதுபோல் கடக லக்னத்திலே பிறந்தவருக்கு புதன் திசை அல்லது புதனோடு தொடர்பு கொண்ட திசை புகழ் கொண்ட நபராக மாற்றும். இப்போ ஜாதகத்தில் புதனை பொறுத்தவரை குரு செவ்வாய் தொடர்புகளோடு இருப்பது யோகம். சிம்மத்திலே பிறந்திருக்கிறீங்க, புகழ் கொண்ட நபராக மாற்றக்கூடிய தசை சுக்கிர தசை அல்லது சுக்கிரனோடு தொடர்பு கொண்ட தசை. இந்த யோகத்தை பெரிதாக அனுபவிப்பதற்கு குரு அல்லது செவ்வாய் ஸ்தான பலத்தோடு தொடர்பு கொள்ளணும்.